ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. அதாவது விஜய் விஷால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கண்டஸ்டன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய சர்ச்சைகளை மாட்டி இப்போ தான் வந்துட்டு மீண்டு, அதுவும் நேற்று வந்துட்டு நிறைய இடங்களை சொல்லிகிட்டே இருந்தார், நான் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு போக போகிறேன். நேற்று ஃபுல்லாக வந்துட்டு போகலை. ஸோ இன்றைக்கி போனதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பணப்பெட்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பயங்கரமான மரண பீதியில் தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமாரன் தான் வந்துட்டு ஒரு ரோடையை போட்டார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரயான் வந்து சூப்பராக போய் அப்படி சூறாவளி மாதிரி வந்தார், நான் 2 லட்சத்தை வின் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து 2 லட்சத்தை வின் பண்ணதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு ஒரு நிர்பந்தம் வரும்ல ஆட்டோமேட்டிக்காக, அதே மாதிரி இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சொலையாக சும்மா 5 லட்சத்தை அடிச்சிருக்காப்புல நம்ம விஷால். ஸோ அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் யோசிச்சுட்டே இருந்தார் அதுக்கு உண்டான டைமிங்னு. இதில் எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்சத்துக்குன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா டைமிங் வந்துட்டு அந்த 2 லட்சத்துக்கே வந்து ரொம்ப கம்மியாகவும் அதிகமான தூரமும் இருந்தது. இப்போ 5 லட்சம்னா எப்படியும் கொஞ்சம் அதிகப்படியான தூரம் கொடுத்துருப்பாங்க, கம்மியான டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் வந்திருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அது உண்மையிலேயே ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, பண்ணாமலாம் அந்த அமௌண்ட்லாம் கிடச்சிருக்காரு, சும்மா தூக்கிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி விஷால்கிட்ட உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்துட்டு டாஸ்க்கு செம்மையாக பண்ணுவார். இந்த வீக்லி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக டாஸ்க் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவரோட இது என்ன ஆயிடுச்சுன்னா பாதைகள் மாறி போயிடுச்சு. மாறி ஃபுல்லாக வந்து தர்ஷிகா, அன்ஷிதா இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலில் கூட ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்தோம். அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்தாரு. பட் இதில் வந்துட்டு தேவையான நேரங்களில் பயங்கரமாக விளையாடி, ஏற்கனவே பிக் பாஸ் வேறு பயங்கர சப்போர்ட் வர, இதில் சரியான நேரத்தில் விளையாண்டு 5 லட்சத்தை அடிச்சிருக்காரு. வேறு லெவல், சூப்பர். ஆனால் இவர் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே டேஞ்சர் ஜோனில் இருந்த ஒரு பர்சனுக்கு அடிச்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஜாக்லினுக்கு கொடுமை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.